ಬೇಗನೆ ನಮ್ಮ ಮುಂದಿನ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ. ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ಹಾಡು, யூதருக்கு ராஜாவாக பிறந்த இயேசு எங்கள் இருதயத்தில் ರಾಜಾವಾಗ ಆಳುಗೈ செய்வார். ஹல்லேலூயா. ಆತನು ಯಹೂದರಿಗೆ ಅರಸನಾಗಿ ರಾಜನಾಗಿ ಹುಟ್ಟುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಂಥ ಕಾರ್ಯಗಳು ನೆರವೇರಿತು. ಆದರೆ ಯಹೂದರಿಗೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅನ್ಯ ಜನರಿಗೂ ಒಂದು ಸದವಕಾಶವು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಂದು ವಾಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅವಕಾಶವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟನು. ಕೊನೆಯದಾಗಿ ಲೆಟ್ ಅಸ್ ಸಿಂಗ್ ದ ಲಾಸ್ಟ್ ಸಾಂಗ್, யூதருக்கு ராஜாவாக பிறந்த இயேசு எங்கள் இருதயத்தின் ராஜாவாக ஆளுகை செய்வார். நாசரேத்தின் ஊரில் வாசம் செய்த இயேசு இன்று எங்கள் உள்ளத்தில் அவர் வந்து வாசம் செய்திடுவாரே. இந்த பாடலை உற்சாகமாய் பாடலும். ஒரு புதிய பாடல் எங்களோடு சேர்ந்து பாடி அந்த நேசருக்கு மகிமை செலுத்துவோம். ಇಂಟ್ರೋ. ಆಮೆನ್. ಎಲ್ಲರೂ ಕೈ ತಟ್ಟಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವಂತೆ. யூதருக்கு ராஜாவாக பிறந்த இயேசு எங்கள் இருதயத்தில் ராஜாவாக ஆளுகை செய்வார். நாசரேத்து ஊரில் வாசம் செய்த இயேசு இன்று எங்கள் உள்ளத்திலும் வாசம் செய்திடுவாரே. மிகுந்த ஆனந்த சந்தோஷம், எல்லையில்லா பேரின்பம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், எல்லையில்லா பேரின்பம். யூதருக்கு ராஜாவாக பிறந்த இயேசு எங்கள் இருதயத்தின் ராஜாவாக ஆளுகை செய்வார். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நாசரேத்து ஊரில் வாசம் செய்த இயேசு இன்று எங்கள் உள்ளத்திலும் வாசம் செய்திடுவாரே. யூதேயா தேசத்தில் உள்ள சிறிய பெத்லகேமே, இஸ்ரவேலை ஆளும் பிரபு புறப்படுவாரே. யூதேயா தேசத்தில் உள்ள சிறிய பெத்லகேமே, இஸ்ரவேலை ஆளும் பிரபு புறப்படுவாரே. தீர்க்க தரிசனம் நிறைவேறும், சொன்ன வார்த்தை நிறைவேறும். தீர்க்க தரிசனம் நிறைவேறும், சொன்ன வார்த்தை நிறைவேறும். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், எல்லையில்லா பேரின்பம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், எல்லையில்லா பேரின்பம். யூதருக்கு ராஜாவாக பிறந்த இயேசு கைகளை தட்டி உற்சாகமாய் இருதயத்தின் ராஜாவாக ஆளுகை செய்வார். ஆமென். நாசரேத்து ஊரில் வாசம் செய்த இயேசு இன்று எங்கள் உள்ளத்திலும் வாசம் செய்திடுவாரே. இதோ ஒரு கன்னியத்வவதி ஆகிடுவாளே. இயேசு என்ற குமாரனை அவள் பெற்றுக் கொள்வாளே. இதோ ஒரு கன்னியத்வவதி ஆகிடுவாளே. இயேசு என்ற குமாரனை அவள் பெற்றுக் கொள்வாளே. இம்மானுவேல் அவர் பேரே, என்னாலும் கூட இருப்பாரே. இம்மானுவேல் அவர் பேரே, என்னாலும் கூட இருப்பாரே. மிகுந்த ஆனந்த சந்தோஷம், எல்லையில்லா பேரின்பம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், எல்லையில்லா பேரின்பம். யூதருக்கு ராஜாவாக பிறந்த இயேசு ஆமென் எங்கள் இருதயத்தின் ராஜாவாக ஆளுகை செய்வார். நாசரேத்து ஊரில் வாசம் செய்த இயேசு ஆமென் இன்று எங்கள் உள்ளத்திலும் வாசம் செய்திடுவாரே. மிகுந்த ஆனந்தம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம்,
Hallelujah. Hallelujah. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. Hallelujah. Amen. Amen. Praise God. Amen. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ದೇವರ ಅತಿ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಯೇಸು அவர் எங்கே பிறந்தார் என்று உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ಯೇಸು ಎಲ್ಲಿ ಬಂದು ಹುಟ್ಟಿದನೆಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. ಯೇಸು எங்க பிறந்தாரு? ಯೇಸು ಎಲ್ಲಿ ಬಂದು ಹುಟ್ಟಿದ? எங்க பிறந்தாரு? ಯೇಸು ಎಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ? எங்கேயோ பிறந்தாரு ಬ್ರದರ್. ಎಲ್ಲೋ ಹುಟ್ಟಿದ್ರು, ಏನಕ್ಕೆ ಅದೀಗ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? ಹಾಗೆ ಹೇಳ್ತೀರಾ? ಯೇಸುವು உலகத்தின் நடு பகுதியிலே அவர் பிறந்தார். ಈ ಪ್ರಪಂಚದ ಮಧ್ಯ ಭಾಗದಲ್ಲಿ ಆತನ ಬಂದು ಏನ್ ಮಾಡಿದ? ಜನ್ಮ ತಾಳಿದ. உலகத்தின் மத்திய பாகத்திலே பிறந்த தெய்வம் தான் ನಮ್ಮ ಆಂಡவர் ಈ ಭೂಲೋಕದ ಮಧ್ಯ ಪ್ರದೇಶದ ಮಧ್ಯ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದು ಹುಟ್ಟಿದಂತದೇ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. உலகத்தின் நடு மையத்திலே அவர் பிறந்தார். ಯಾಕೆ ಯಾತಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಲೋಕದ ಮಧ್ಯ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದು ಹುಟ್ಟಿದನು? உலகத்திலே இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படி அவர் வந்தார். ಇಡೀ ಲೋಕದ ಜನಾಂಗಗಳಿಗೆ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನೇ ಮುಡುಪಾಗಿ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತನ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಇಳಿದು ಬಂದನು. நிறைய பேர் சொல்றது என்னன்னா, ಅನೇಕರು ಹೇಳುವಂತದ್ದು ಏನಂದ್ರೆ, கிறிஸ்தவர்களுக்கு தான் இயேசு தெய்வம் என்று. ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಮಾತ್ರ ಯೇಸು ದೇವರಾಗಿದ್ದಾನೆ ಅಂತ. கிறிஸ்தவர்களுக்கு ಮಾತ್ರವಲ್ಲ ಪ್ರಿಯರೇ, ಬರೀ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಮಾತ್ರ ಯೇಸು ದೇವರಲ್ಲ. உலகத்திலே இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் தான் ஆண்டவர் இயேசு தெய்வம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಜಾತಿ ಜನಾಂಗದವರಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇಂಡಿಯಾவுக்கு ಮಾತ್ರವಲ್ಲ, ಬರೀ ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅಮೆರಿಕಾ ದೇಶಕ್ಕೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ಅಮೆರಿಕ ದೇಶಕ್ಕೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾ ದೇಶಕ್ಕೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾ ದೇಶಕ್ಕೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, உலகத்திலே எங்கெல்லாம் நாடுகள் இருக்குதோ, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲಾ ದೇಶಗಳಿದೆಯೋ அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் தான் இவர் தெய்வம். ಎಲ್ಲಾ ದೇಶಗಳಿಗೆ ನಮ್ಮ ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லா ஜனங்களும் ಆರಾಧಿಸುವ ஒரೇ தெய்வம் ஆண்டவர் இயேசு ஒருவர்தான். ಎಲ್ಲಾ ಜನರು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಬ್ಬನೇ. ಎಲ್ಲಾ ಜಾತಿ ಜನங்களும் ಆರಾಧಿಸುವ ஒரೇ தெய்வம் ஆண்டவர் இயேசு ஒருவர்தான். ಎಲ್ಲಾ ಜಾತಿ ಜನಾಂಗಗಳವರು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರಾದರೆ ಒಬ್ಬನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ಯೇಸು ನಮಗಾಗಿ இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். ಯೇಸು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗಾಗಿ ನನಗಾಗಿ ಬಂದು ಹುಟ್ಟಿದನು. ಕರ್ಮನ ದೇವಜನಮೇ, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, ಅವರು ಉங்களுக்குள்ளே பிறக்கணும். ಆತ ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಬಂದು ಹುಟ್ಟಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸು ಯಾರುக்குள்ளே பிறந்திருக்கிறாரோ, ಯೇಸು ಯಾರ ಒಳಗೆ ಹುಟ್ಟಿದಾನೋ ಅವರೊಳಗೆ ಸಮಾಧಾನ ಇರುತ್ತದೆ. ಅವರೊಳಗೆ ಸಮಾಧಾನ, ಶಾಂತಿ, ಸಮಾಧಾನ ಇರುತ್ತದೆ. ಯೇಸು ಯಾರ உள்ளத்திலே பிறந்திருக்கிறாரோ, ಯೇಸು ಯಾರ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಂದು ಹುಟ್ಟಿರುತ್ತಾನೋ ಅವರೊಳಗೆ ಸಂತೋಷ ಇರುತ್ತದೆ. ಅವರೊಳಗೆ ಸಂತೋಷ ಇರುತ್ತದೆ. ಯೇಸು ಯಾರುக்குள்ளே பிறந்திருக்கிறாரோ, ಯೇಸು ಯಾರ ಒಳಗೆ ಬಂದು ಹುಟ್ಟಿದಾನೋ ಆಶೀರ್ವಾದಗಳು ತಂಗಿ ಇರುತ್ತದೆ. ಆಶೀರ್ವಾದಗಳು ಅವರ ಮೇಲೆ ತಂಗಿ ಇರುತ್ತದೆ. ಆಮೆನ್ சொல்றீங்க? ಆಮೆನ್. ஹalleluya. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நாம் செய்தி கொடுப்பதற்கு முன்பதாக ಸಂದೇಶ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ஒரு ಸಂಗೀತத்தை வாசிக்கலாம் ಎಂದು ನಾನು நினைக்கிறேன். ಕೀರ್ತನೆ ಭಾಗವನ್ನು ಓದೋಣ ಎಂಬುದಾಗಿ ಆಲೋಚನೆ. ಎಲ್ಲರೂ ವೇದ ಪುಸ್ತಕத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ಎಲ್ಲರೂ ಸತ್ಯವೇದವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ. ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ இருக்கும் ಸಹೋದರர் ನೆಲ್ಸನ್ ಅವர்கள் ಮುನ್ನಾಲೆ ಬಂದು, ನಮ್ಮದಿರುವ ನೆಲ್ಸನ್ ಬ್ರದರ್ ಅವರು ಮುಂದಕ್ಕೆ ಬಂದು ஒரு சங்கீதத்தை வாசிப்பாங்க. ಕೀರ್ತನೆ ಭಾಗವನ್ನು ಓದಿಕೊಳ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ பிறகு மற்ற காரியங்களுக்கு நாம் கடந்து செல்வோம். ಅದಕ್ಕೆ ನಂತರ ಉಳಿದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನಾವು ಹಾದು ಹೋಗೋಣ. ರಾಜು ಕನ್ನಡ ಸಂಗೀತ ಸಂಗೀತ 24 ಸಂಗೀತ ಕನ್ನಡ ಒಬ್ಬರು ವಚನ இந்த மன மகிழ்ச்சியின் ஆராதனை வேளையிலே ಈ ರಮ್ಯವಾದ ಆರಾಧನೆಯ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ಸಂಗೀತ ಪகுதி, ನಾವು ಓದಿಕೊಂಡಂತ ಕೀರ್ತನೆ ಭಾಗವನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿರುವಂತಹ ಕೀರ್ತನೆ ಭಾಗ ಯಾವುದೆಂದ್ರೆ ಸಂಗೀತಂ 24. ಕೀರ್ತನೆ 24. ಸಂಗೀತಂ 24. ಕೀರ್ತನೆ ಸಾಮ್ ನಂಬರ್ 24. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. ಆತನೇ ಅದರ ಅಸ್ಥಿವಾರವನ್ನು ಸಾಗರದ ಮೇಲೆ ಹಾಕಿದವನು, ಅದನ್ನು ಜಲರಾಶಿಗಳ ಮೇಲೆ ಸ್ಥಿರಪಡಿಸಿದವನು ಆತನೇ. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? ಯಾವನು ಅಯೋಗ್ಯ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಮನಸ್ಸಿಡದೆ, ಮೋಸ ಪ್ರಮಾಣ ಮಾಡದೆ, ಶುದ್ಧ ಹಸ್ತವು ನಿರ್ಮಲ ಮನಸ್ಸು ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೋ, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ಇಂಥವರೇ ಆತನ ದರ್ಶನವನ್ನು ಬಯಸುವವರು, ಯಾಕೋಬ್ಯರ ದೇವರೇ ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯವನ್ನು ಸೇರುವವರು ಇಂಥವರೇ. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள்,
ಮಹಿಮೆயின் ರಾಜ ಉತ್ಪ್ರವೇಶಿಪಾರ್. ಮಹಾಪ್ರಭಾವುಳ್ಳ ಈ ಅರಸನು ಯಾರು? ಮಹಾ ಬಲಿಷ್ಠನು, ವಿಶೇಷ ಪರಾಕ್ರಮಿಯೂ ಆಗಿರುವ ಯಹೋವ, ಯುದ್ಧ ವೀರನಾಗಿರುವ ಯಹೋವ. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ಮಹಾಪ್ರಭಾವುಳ್ಳ ಈ ಅರಸನು ಯಾರು? ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯಹೋವನೇ, ಮಹಾಪ್ರಭಾವುಳ್ಳ ಅರಸನು ಈತನೇ. ಆಮೆನ್, 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 ಆಮೆನ್. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರ ಅತಿ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நமக்கு நேரம் அதிகமா இல்லாதபடியினால ನಮಗೆ ಸಮಯವು ಅಧಿಕವಾಗಿ ಇಲ್ಲದೇ ಇರುವುದ ಕಾರಣ நாம் என்ன செய்ய போறோம், சுருக்கமா எல்லாத்தையும் சுருக்கிட்டு நாம் ஆராதனைக்குள்ளாய் கடந்து ನಾವು போகிறோம். ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ಆದಷ್ಟು ಕಡಿಮೆಯಾಗಿ ಮಾಡಿ ಆರಾಧನೆಯನ್ನ ಚಿಕ್ಕದಾಗಿ ನಾವು ಮಾಡಿ ನಂತರ ಸಂದೇಶವನ್ನು ಮುಗಿಸಿ ನಾವು ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಿಗೆ ಹೋಗಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. செய்தி முடிந்த பிறகு ಸಂದೇಶವು ಅಂತ್ಯಗೊಂಡ ಮೇಲೆ நாம் ಆಂಡವருக்கு ಕಾಣಿಕೆ செலுத்துவோம். ನಾವು ದೇವರಿಗೆಂದು ಕಾಣಿಕೆಗಳನ್ನ ಒಬ್ಬೊಬ್ಬರಾಗಿ ನಾವು ಅರ್ಪಿಸುವರಾಗಿರೋಣ. இன்னைக்கு நாம் கிறிஸ்மஸ் நாளை நினைவு கூர்ந்து ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಆ ಸುದಿನವನ್ನ ನೆನಪಿಗೆ ತಂದು இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், இந்த புரோகிராமை நடத்தி கொண்டிருக்கிறோம். ನಾವು ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನ ನಾವು ನಡೆಸುವಂತರಾಗಿದ್ದೇವೆ. இயேசு அவர் நமக்காக பிறந்தார். ಹೌದು, ಯೇಸು ನಮಗಾಗಿಯೇ ಆತನ ಹುಟ್ಟಿದನು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்க. ಅದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಈ ದಿನದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ನಾವು ನೋಡಿ ಧ್ಯಾನಿಸೋಣ. தியானிப்பதற்கு முன்பதாக ಆದರೆ ಧ್ಯಾನಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் ನಾವು செய்வோம். ಎಲ್ಲರೂ ಕಣ್ಗಳನ್ನ ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ಪ್ರೀತಿಯ ತಂದೆಯೇ, ನಿನಗೆ ವಂದನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை ನಿನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನಾದ ಯೇಸುವನ್ನ இந்த உலகத்திற்கு நீர் அனுப்பி கொடுத்து ಈ ಲೋಕಕ್ಕೆ ನೀನು ಕಳುಹಿಸಿಕೊಟ್ಟು எங்கள் மீது நீர் அன்பு கூர்ந்ததுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಪ್ರೀತಿಯನ್ನ ನೀನು ತೋರಿಸಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஒரு காலத்திலே நாங்கள் பாவிகளும் துரோகிகளும் அக்கிரமக்காரர்களுமாய் வாழ்ந்தபோது ನಾನೊಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ದ್ರೋಹಿಗಳು, ಅಧರ್ಮಿಗಳು, ಪಾಪಿಗಳಾಗಿ ನಾವು ಜೀವಿಸಿದಾಗ இயேசுவே, நீர் எங்களை தேடி வந்து எங்களை ரட்சித்தீர். ಯೇಸುವೇ, ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದೀರಿ. எங்கள் ஆத்துமாவுக்கு நீ விடுதலை கொடுத்தீர். ನಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೆ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ. பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தீர். ಪಾಪದಿಂದ ಒಂದು ವಿಮೋಚನೆಯನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ. சாபத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தீர். ಶಾಪಗಳಿಂದ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ. இன்றைக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ಇಂದು ಸಮಾಧಾನ ಸಂತೋಷವನ್ನ ಕೊಟ್ಟು எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர். ಪ್ರತಿದಿನ ಬದುಕುವಂತರಾಗಿ ಮಾಡಿಸಿ எவரும் செய்ய முடியாத மகத்துவமான காரியங்களை ಯಾರಿಂದಲೂ ಯಾವನಿಂದಲೂ ಮಾಡಲಿಕ್ಕಾಗದ ಮಹತ್ತಾದ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು எங்களுடைய வாழ்க்கையிலே நீ செய்து வருகிறீர். அதற்காய் உமக்கு ನಮ್ಮ நன்றி. ಜೀವಮಾನದಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಲೇ ಬರುತ್ತಾ ಇದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ವಂದನೆ, ಸ್ತೋತ್ರ. இதோ உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ಓ ಕರ್ತನೇ, ನಿನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ಕಾತುರದಿಂದ ಕಾದಿದ್ದೇವೆ. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு ನಿನ್ನ பேசு. ವಾಕ್ಯದ ಸಂಗಡ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡು. பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொருடைய இருதயங்களிலே அது பதியும்படி கர்த்தர் உதவி செய்வார். ಮಾತನಾಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತುಗಳು ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಒಂದು ಹಲಗೆಗಳ ಮೇಲೆ ಒಡೆಯಲ್ಪಡುವಂತ ರೀತಿಯಾಗಿ ಅದು ಕರ್ತನೆ ಒಳಗೆ ಪ್ರವೇಶಿಸುವಂತೆ ಭದ್ರಪಡಿಸಿಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. நீ ஏன் பிறந்தீர் என்று சொல்லி ನೀನು ಯಾತಕ್ಕಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಿ ಎಂಬುದನ್ನು ஜனங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ಜನಾಂಗಗಳು ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ ஆவியானவரே எங்கள் மத்தியிலே நீர் பேசுவீராக. ದೇವರಾತ್ಮನೇ, ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡು. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ಯೇಸು ಎಂಬ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ஆமென், ಆಮೆನ್, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த நாளிலே நாம் செய்தி முடிந்த பிறகு ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಸಂದೇಶವೆಲ್ಲ ಮುಗಿದ ಮೇಲೆ காணிக்கை சமயம் உண்டு. ಕಾಣಿಕೆ ಸಮಯವೂ ಕೂಡ ಇರ್ತದೆ. இந்த நாளிலே நாம் செலுத்துகிற இந்த காணிக்கை ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಸಲ್ಲಿಸುವಂತ ಕಾಣಿಕೆಯು ஒரு விசேஷமான காணிக்கையா இருக்கும். ಅದೊಂದು ವಿಶೇಷವಾದ ಕಾಣಿಕೆ ಆಗಿರುತ್ತದೆ. ஏனென்று சொன்னால், ಯಾಕೆ ಅಂದ್ರೆ இயேசு ரட்சகர் நமக்காக காணிக்கையாய் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டார். ಯೇಸು ಎಂಬ ರಕ್ಷಕನು ನಮಗಾಗಿ ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟನು. அதற்கு பிரதியாக நாம் என்ன செய்கிறோம், நம்மை
ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்து ಅದಕ್ಕೆ ನಾವು ಪ್ರತಿಯಾಗಿ ಆತನಿಗೆ ಕಾಣಿಕೆಗಳನ್ನ ಕರ್ತನಿಗೆ ಅರ್ಪಿಸಿ நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ನಾವು போகிறோம். ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ? ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಹಿಮೆ ಪಡಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರ ಅತಿ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இன்றைக்கு உலகமெங்கிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த ಇಂದು ಲೋಕದ ಎಲ್ಲೆಡೆ, ಭೂಲೋಕದ ಎಲ್ಲೆಡೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹುಟ್ಟಿದಂತ அந்த நாளை நினைவு கூர்ந்து ಆ ಒಂದು ದಿನವನ್ನ ನೆನಪಿಗೆ ತಂದು அநேகர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಅನೇಕ ಜನರು ಆರಾಧಿಸುವಂತರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. சில பேர் கிறிஸ்து பிறந்த அந்த காரியங்களை அறிந்து அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ಕ್ರಿಸ್ತನು ಹುಟ್ಟಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಅರಿತುಕೊಂಡವರಾಗಿ ನಂತರ ದೇವರ ನಾಮವನ್ನು ಆರಾಧಿಸುವಂತರಾಗಿ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವರಾಗಿದ್ದಾರೆ. இன்னும் சில பேர் ಇನ್ನೂ ಕೆಲವೊಬ್ಬ இயேசு ஏன் பிறந்தார் என்று சொல்லி அறியாமலே அவரை மகிமைப்படுத்திக் ಯೇಸು கொண்டிருக்கிறார்கள். ಎಂಬವನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಅರಿಯದೆಯೇ ತಿಳಿಯದೆಯೇ ಆತನನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅನ್ನ ಆಚರಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. கண்பான தேவச்சனமே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಜನರೇ, ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறந்தார்? ಯಾಕೆ ಯಾತಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಆತನು ಹುಟ್ಟಿದನು? இதை நாம் அறிந்து கொள்வோம் என்று ಇದನ್ನು சொன்னால், ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಅರಿತುಕೊಳ್ಳುವಾದರೆ பிறந்த இயேசு நம் உள்ளத்திலே வந்து பிறப்பார். ಹುಟ್ಟಿದಂತ ಯೇಸು ನಮ್ಮ ಹೃದಯದ ಒಳಗೆ ಬಂದು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಹುಟ್ಟುವಂತನಾಗಿರುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலೂயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரி, வேதத்திலே ஒரு வசனத்தை நாம் ಈಗ வாசிப்போம். ಸತ್ಯವೇದ ಕೆಲವೊಂದು ವಾಕ್ಯ ಓದೋಣ. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் ಯೋಹಾನನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 18ஆம் வசனம். 1ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ பைபிள் எடுத்துட்டு வந்தவங்க ಬೈಬಲ್ ಕೊಂಡು ಬಂದವರು உங்க பைபிளை திறந்து வைத்து ನಿಮ್ಮ ಬೈಬಲ್ ಅನ್ನ ಓಪನ್ ಮಾಡಿ யோவான் 1ஆம் அதிகாரம் ಯೋಹಾನ್ ಸುವಾರ್ತೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 18ஆம் வசனத்தை வாசிப்போம். 18ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ನೋಡಿ, ದೇವರನ್ನು ಯಾರು ಸಹ ಕಂಡದಿಲ್ಲ. ಸರಿ, ತಮಿಳ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. தேவனை ஒருவனும் ஒரு ಕಾಲಂ ಕಂಡದಿಲ್ಲ. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದೆ, ತಮಿಳ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಿದೆ. ಇನ್ನೊರು ಮುறை ವಾಸಿಮಾ. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ದೇವರನ್ನು ಯಾರು ಎಂದು ಕಂಡಿಲ್ಲ. ஆமென், ಆಮೆನ್, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகையால்தான் பிதாவாகிய தெய்வம் ಹಾಗಾಗಿಯೇ ತಂದೆಯಾದಂತ ದೇವರು தன்னுடைய மடியிலே இருந்த தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை ತನ್ನ ಎದೆ ಮೇಲೆ ಇದ್ದಂತ, ಮಡಿಲ ಮೇಲೆ ಇದ್ದಂತ ಒಬ್ಬನೇ ಕುಮಾರನಾದ ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು அவர் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். ಆತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಆತನು ಹೊರಪಡಿಸಿದನು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். ಆತನು ಪ್ರಕಟಪಡಿಸಿದನು ಅಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை ತನ್ನ ಏಕಪುತ್ರನಾಗಿರುವಂತ ಯೇಸುವನ್ನು இந்த உலக மக்களுக்காக அனுப்பி ಈ கொடுத்தார். ಲೋಕದ ಜನಾಂಗಗಳು ಅರಿತುಕೊಳ್ಳುವಂತಕ್ಕಾಗಿ ಅವರು ಆತನನ್ನ ಕಳಿಸಿಕೊಟ್ಟನು. தன்னுடைய ஒரே குமாரனாகிய ಮಗனை ಯೇಸು இந்த உலகத்துக்கு அனுப்பி ತನ್ನ கொடுத்தார். ಒಬ್ಬನೇ ಕುಮಾರನು ಮಗನಾಗಿರುವ ಏಕಪುತ್ರನಾಗಿರುವ ಯೇಸುವನ್ನ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಕಳಿಸಿಕೊಟ್ಟನು. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳು குமாரனாகிய இயேசுவே தெய்வம் என்று சொல்லி அறிந்து கொள்ள ಆ ಕುಮಾರನಾದ ಯೇಸುವೇ ದೇವರು ಅಂತ ಅರಿತುಕೊಳ್ಳುವಂತೆ அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ಆತನು ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಕಳಿಸಿಕೊಟ್ಟನು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோவான் 3ஆம் அதிகாரம் ಯೋಹಾನ್ ಸುವಾರ್ತೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 17ஆம் வசனம் சொல்லுகிறது. 17ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. எடுத்தவர்கள் கன்னடத்திலும் தமிழ் பாஷையிலும் தெலுங்கு பாஷையிலும் வாசிப்போம். ತೆಗೆದವರು ಕನ್ನಡ, ತಮಿಳು, ತೆಲುಗು ಭಾಷೆಯಲ್ಲಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ. ದೇವರು ತನ್ನ ಮಗನ ಮುಖಾಂತರ ಲೋಕಕ್ಕೆ ರಕ್ಷಣೆ ಆಗಬೇಕಂತ ಹೇಳಿ ಆತನನ್ನ ಕಳಿಸಿಕೊಟ್ಟನು. ಹಲ್ಲೇಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ತಮಿಳ ವಾಸಿಂಗ ತೆಲುಗು ಭಾಷೆயில உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே
యేసువై అనుపినార్. హల్లెలూయా. హల్లెలూయా. తెలుగు భాషలో ఏమన్నారు? లోకములో ఆ, తన కుమారుని ద్వారా ఆ, రక్షణ పొందుటకే గాని ఆ, లోకములకు తీర్పు తీర్చుటకు ఆ. దేవుడైనను లోకములోనికి పంపలేదు. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்ப பிதாவாகிய தெய்வம் ಹಾಗಾದ್ರೆ ತಂದೆಯಾದ தன்னுடைய ದೇವರು குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு எதற்கு அனுப்பினார் ತನ್ನ என்றால் ಒಬ್ಬನೇ ಮಗನಾದ ಯೇಸುವನ್ನ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಕಳಿಸಿಕೊಟ್ಟ ಕಾರಣ உலகத்தில் ಏನಂದ್ರೆ இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ಈ என்பதற்காக. ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಜನಾಂಗಗಳು ಅವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕೆಂಬ ரட்சிப்பு ಸಲುವಾಗಿ. என்றால் என்ன? ಹಾಗಾದ್ರೆ ರಕ್ಷಣೆ ಅಂದ್ರೆ ಏನು? ரட்சிப்பு என்று சொன்னால் ಆದ್ರೆ ರಕ್ಷಣೆ ಅಂದ್ರೆ ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗಬೇಕು. ஒரு மனுஷனுடைய ஆத்துமா ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ- பாவத்திலிருந்து விடுதலை ಒಬ್ಬ ஆகணும். ಮನುಷ್ಯನ ಆತ್ಮವು ಅವನ ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗಬೇಕು. அல்லேலூயா. Hallelujah. ஒரு மனுஷன் செய்கிற பாவத்திற்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் ஆண்டவர் இயேசு ஒருவர் ಒಬ್ಬ தான். ಮನುಷ್ಯನು ಮಾಡುವಂತ ಪಾಪಗಳಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವುದಕ್ಕಾದ್ರೆ ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ಮಾತ್ರ ಆಗುತ್ತದೆ. அதுக்காகத்தான் பிதாவாகிய தெய்வம் ಅದಕ್ಕಾಗಿ ತಂದೆಯಾದ ದೇವರು ஆண்டவராகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி ಕರ್ತನಾದ கொடுத்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಕಳಿಸಿಕೊಟ್ಟರು. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ಓ ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳು பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದಿ ரட்சிக்கப்பட வேண்டும் ಅವರು என்பதற்காக ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ பிதாவாகிய தெய்வம் நம் மீது அன்பு கூர்ந்து ತಂದೆಯಾದ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನ ತೋರಿಸಿ இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி கொடுத்தார். ಯೇಸು ಎಂಬ ದೇವರನ್ನ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ತನ್ನ ಮಗನನ್ನ ಕಳಿಸಿಕೊಟ್ಟರು. அல்லேலூயா. Hallelujah. இயேசு ಯೇಸು ஒரு மதத்தை ஸ்தாபிக்க இந்த உலகத்துக்கு வரல. ಯಾವುದೋ ಒಂದು ಧರ್ಮ ಸ್ಥಾಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்க அவர் வரல. ಕ್ರೈಸ್ತ ಧರ್ಮವನ್ನು ಸ್ಥಾಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. எல்லா ஜாதி ஜனங்களை ரட்சிக்க ಎಲ್ಲಾ ಜಾತಿ ಜನಾಂಗಗಳವರನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ இயேசு இந்த உலகத்திலே வந்து ಯೇಸು பிறந்தார். ಕ್ರಿಸ್ತನೆಂಬವನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಹುಟ್ಟಿದನು. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ನನಗೆ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ இன்றைக்கு ಸಹೋದರಿ, நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ಇಂದು ಕೂಡ ನೀವು ನಾನು ಜೀವಿಸುತ್ತಿರುವ ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ இந்த உலகம் சாத்தானுடைய கரத்திலே இருக்கின்றது. ಈ ಲೋಕವು ಸೈತಾನನ ವಶದಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ, ஆகவேதான் ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த சாத்தான் என்ன பண்ணுகிறான்? ಹಾಗಾಗಿ ಆ ದುಷ್ಟ ಸೈತಾನನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை தன் பக்கமாய் இழுத்து கொண்டு ಈ இருக்கிறான். ಪ್ರಪಂಚದಲ್ಲಿರುವ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತಹ ಜನಾಂಗಗಳು ತನ್ನ ಕಡೆಗೆ ಸೆಳೆದುಕೊಳ್ಳುವಂತ ಪ್ರಯತ್ನವನ್ನು ಮಾಡ್ತಾ தன் ಇದ್ದಾನೆ. பக்கமாய் சாத்தான் இழுத்து கொண்டு இருக்கிறான். ಯಾಕೆ ಸೈತಾನನು ತನ್ನ ಕಡೆಯಾಗಿ ಸೆಳೆಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ? ஜனங்களை பாவத்திலும் அக்கிரமத்திலும் துன்மார்க்கத்திலும் நடக்க வேண்டும் என்பதற்காக ಜನಾಂಗಗಳನ್ನು ಪಾಪದಲ್ಲಿಯೂ ಅಧರ್ಮದಲ್ಲಿಯೂ ಮತ್ತು ಅನೇಕ ವಿಧದ ಪ್ರೇರೇಪಣೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಅವರನ್ನ ಕೆಳಗೆ ಬೀಳಿಸಬೇಕು, ಎಡವಿಸಬೇಕು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಪಾಪದಲ್ಲಿ வாழ சாத்தான் செய்து கொண்டு இருக்கிறான். ಅವರನ್ನು ಜೀವಿಸುವಂತೆ ಸೈತಾನನು ಕುಯುಕ್ತಿ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. எந்த ஒரு மனுஷன் பாவம் செய்கிறானோ ಪ್ರಿಯರೇ, ಯಾವ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಪಾಪ ಮಾಡುತ್ತಾನೋ அவனுக்கு கடைசியா கிடைப்பது நரகம். ಅವನಿಗೆ ಅಂತ್ಯವಾಗಿ ಸಿಗುವಂತ ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ ನರಕವೇ ಆಗಿದೆ. இந்த நரகத்துக்கு நேராய் சாத்தான் என்ன செய்கிறான்? ஜனங்களை கொண்டு ಈ போகிறான். ನರಕಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಸೈತಾನನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಕೊಂಡೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு ಹಾಗಾಗಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು இதை தடுக்கவே அவர் இந்த உலகத்திலே மனுஷனாய் ಇದನ್ನು பிறந்தார். ತಡೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆತನು ಮನುಷ್ಯನಾಗಿ ನರ ಅವತಾರವನ್ನು ತೆಗೆದು ಹುಟ್ಟುತ್ತಾನೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, இயேசு இந்த உலகத்திலே பிறந்து ಯೇಸು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಹುಟ್ಟಿ அவர் தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்து ಆತನು ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟು தன்னுடைய பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி ಆತನು ತನ್ನ ಪರಿಶುದ್ಧವಾದ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಯ ಮಾಡಿ மனுஷனுடைய பாவங்களை கழுவி அவர் சுத்தமாக்குகிறார். ಮನುಷ್ಯರ ಪಾಪಗಳನ್ನು ತೊಳೆದು ಶುದ್ಧಿ ಮಾಡುವನಾಗಿದ್ದಾನೆ. எந்த ஒரு மனுஷன் பாவம் கழுவப்பட்டு சுத்தமாகிறானோ, ಯಾವ ಮನುಷ್ಯನು ಪಾಪದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟು ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಡುತ್ತಾನೋ அவன் நரகத்துக்கு போவதில்லை. ಅವನು ನರಕಕ್ಕೆ ಇನ್ನು ಮುಂದೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. அவனுடைய ஆத்துமா பரலோகத்திற்கு போகிறது. ಅವನ ಆತ್ಮವು ಇನ್ನು ಮುಂದೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ. ஆகவே என்ன கண்பான தேவச்சனமே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಜನರೇ, இயேசு இந்த உலகத்திலே பிறந்ததுக்கு ஒரு உத்தேசம் இருந்தது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಹುಟ್ಟಿದಕ್ಕೆ ಒಂದು ಉದ್ದೇಶವಿದೆ. அவர் கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்க வரல. ಏನೋ ಒಂದು ಕ್ರೈಸ್ತ ಧರ್ಮವನ್ನು ಸ್ಥಾಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. அதற்காக அவர் வரவில்லை. ಅದಕ್ಕಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை ரட்சிக்க இயேசு வந்தார். ಬದಲಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳನ್ನು ಮಾನವರನ್ನು ರಕ್ಷಿಸುವ ಸಲುವಾಗಿ ಬಂದನು. ஹalleluya. Hallelujah.
ஹalleluya. Hallelujah. இயேசு ஏன் இந்த உலகத்திலே பிறந்தார்? ಈಗ ಯೇಸು ಯಾತಕ್ಕಾಗಿ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಬಂದು ಹುಟ್ಟಿದ? ஜனங்களை ரட்சிக்க பிறந்தார். ಜನಾಂಗಗಳನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಹುಟ್ಟಿದ. இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது ಎರಡನೇ ಸಂಗತಿಯಾಗಿ ನೋಡಿದರೆ சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படி அவர் பிறந்தார். ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಅಳಿಸಿ ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದು ಹುಟ್ಟಿದ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு சாத்தான் என்ன செய்கிறான்? ಇಂದು ಕೂಡ ಸೈತಾನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಅನೇಕ ಜನங்களை ಅழிவுக்கு நேராய் கொண்டு போகிறான். ಅನೇಕ ಜನಾಂಗಗಳನ್ನ ನಾಶನಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಕೊಂಡೊಯ್ತಾ அவன் ಇದ್ದಾನೆ. நல்லதே செய்யறது கிடையாது. ಅವನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. நல்லதே செய்யறது கிடையாது. ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. நன்மை செய்கிறது நல்லது செய்கிறது ஒரே தெய்வம் ஆண்டவர் இயேசு தான். ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವಂತ ಒಬ್ಬನೇ ದೇವರು ಅಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತ್ರ. ஆகவேதான் இந்த சாத்தானுடைய கிரியைகளை இயேசு அழிக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தார். ಈ ಕರ್ತನಾದ ಆತನ ಈ ಲೋಕದ ಸೈತಾನನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಲಯ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಬಂದು ಹುಟ್ಟಿದನು. ஒருவேளை நீங்க கேட்கலாம், ನೀವು ಕೇಳಬಹುದು, பிசாசுடைய கிரியைகள் எது? ಸೈತಾನ ಕ್ರಿಯೆ ಅಂದ್ರೆ ಏನು ಪಾಸ್ಟ್ರೆ? கொலை செய்வது சாத்தானுடைய கிரியை. ಕೊಲೆ ಮಾಡುವಂತದ್ದು ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆ. கொள்ளை ಅಡಿಪದು சாத்தானுடைய கிரியை. ಕೊಳ್ಳೆ ಒಡೆಯುವುದು ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆ. ವ್ಯಭಿಚಾರದಲ್ಲಿ ಈಡುಪಡುವುದು பிசாசுடைய கிரியை. ವ್ಯಭಿಚಾರದಲ್ಲಿ ಪ್ರೇರೇಪಣೆ ಮಾಡುವುದು ಸೈತಾನ ಕ್ರಿಯೆ. விரோதங்களை உண்டு பண்ணுவது சாத்தானுடைய கிரியை. ವಿರೋಧಗಳನ್ನು ಕೊಂಡು ಬರುವುದು ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆ. கோபங்களையும் சண்டைகளையும் பகைகளையும் கொண்டு வருவது சாத்தானுடைய கிரியை. ಕೋಪಗಳನ್ನು ಜಗಳಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತದ್ದು ಸೈತಾನನಿಂದ ಬಂದ ಕ್ರಿಯೆ. பிரிவினைகளை கொண்டு வருவது சாத்தானுடைய கிரியை. ಬೇರ್ಪಡಿಸುವಿಕೆಯನ್ನು ಕೊಂಡು ಬರುವುದು ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆ. சமாதானத்தை கெடுப்பது சாத்தானுடைய கிரியை. ಶಾಂತಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಹಾಳು ಮಾಡುವುದು ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆ. சந்தோஷத்தை கெடுப்பது சாத்தானுடைய கிரியை. ಸಂತೋಷವನ್ನು ಕೆಡಿಸುವಂತದ್ದು ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆ. ಅನೇಕ ಕುಟುಂಬங்களிலே ಇಂದು ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ சாத்தான் நுழைந்து ಸೈತಾನ ಒಳ ನುಗ್ಗಿ ஒவ்வொருவரையும் தன்னுடைய காரியங்களை செயல்படுத்தி ಪ್ರತಿಯೊಬ್ಬರಲ್ಲಿ ಅವನ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿ பிரிவினைகளை ಉಂಟು பண்ணுகிறான். ಒಂದು ಬೇರ್ಪಡುವಿಕೆಯನ್ನ ಮಾಡುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. நீங்க பாருங்க, ಹಾಗಾಗಿ ನೋಡಿ ಪ್ರಿಯರೇ, இன்னைக்கு கோர்ட்ல பாக்கும்போது ನೀವು ಕೋರ್ಟ್ ನೋಡುವುದಾದ್ರೆ கணவன் மனைவிக்குள்ள டைவர்ஸ், ಅದು ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಒಳಗೆ ಒಂದು ವಿಚ್ಛೇದನ, ಡೈವರ್ಸ್ ಎಂಬ ಇದಕ್ಕೆಲ್ಲ ಕಾರಣம் என்ன? ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? இந்த சாத்தானுடைய கிரியை. ಅದು ಸೈತಾನನ ಬಂದ ಕ್ರಿಯೆ ಆಗಿದೆ. ஆகவேதான் இயேசு, ಹಾಗಾಗಿಯೇ ಯೇಸು சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படி இந்த உலகத்துக்கு ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಅಳಿಸಿ ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. மூன்றாவதாக, ಮೂರನೇದಾಗಿ, முதலாவது பார்த்தோம், ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಡಿದ್ದೇವೆ, உலகத்தில் இருக்கிற மக்களை ரட்சிப்பதற்காக இயேசு வந்தார். ಲೋಕದ ಜನಾಂಗಗಳನ್ನು ರಕ್ಷಿಸುವ ಸಲುವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದು ಹುಟ್ಟಿದನು. அதாவது பாவத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ಅಂದ್ರೆ ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಬಂದು ಹುಟ್ಟಿದನು. இரண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ, சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படி இயேசு வந்தார். ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಅಳಿಸಿ ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಬಂದು மூன்றாவது, ಮೂರನೇದಾಗಿ, நித்திய ஜீவனை கொடுக்க இயேசு பிறந்தார். ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಬಂದು ಹುಟ್ಟಿದನು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த சாத்தானுடைய கிரியைகளை அழிக்க இயேசு வந்தார் நம்ம சொன்னமே. ಈಗ ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಅಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಬಂದನು ಅಂತ ಹೇಳಿದೆವಲ್ಲ, வேதத்திலே வாசிக்கலாம். ಅದರ ಕುರಿತು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡೋಣ. யோவான் 3ஆம் அதிகாரம் 1 ಯೋಹಾನ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 8ಆம் ವಚನத்தை வாசிங்க. 8ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ. நன்றாக கவனிங்க. பாவம் செய்கிறவன் ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஆதி முதலே பிசாசு என்ன செய்கிறான்? பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனுடைய குமாரன் இந்த உலகத்திலே பிறந்தார். Yes, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪಾಪವನ್ನು ಮಾಡುವಂತವನು ಸೈತಾನಿಂದಲೇ ಹುಟ್ಟಿದವನು. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ಸೈತಾನನ ಕೆಲಸಗಳನ್ನು ಲಯ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವ ಕುಮಾರನಾಗಿರುವ ಯೇಸು ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನು, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. சின்ன பிள்ளைங்க சேர்ல உட்கார்ந்திருந்தா தயவு செய்து முன்னாடி வந்துருங்க. ಸಣ್ಣ ಮಕ್ಕಳು ದಯವಿಟ್ಟು ಹಿಂದೆ ಇರುವುದಾದ್ರೆ ಅವ್ರನ್ನ ಮುಂದೆಗಡೆ. ಸಣ್ಣ ಮಕ್ಕಳು ಚಾರಲ್ಲಿ ಕೂತ್ಕೋಬಾರ್ದು ಪ್ಲೀಸ್. ನೋಡಿ, ಇಲ್ಲೊಂದು ಚೇರ್ ಇದೆ, 2-3 ಚೇರ್ ಇಲ್ಲಿ ಇದೆ. ಬನ್ನಿ ಬ್ರದರ್, ಒಳಗೆ ಬನ್ನಿ. வருகிறவர்களுக்கு தயவு செய்து கொஞ்சம் சேர் அனுகூலம் பண்ணி கொடுங்க. ದಯವಿಟ್ಟು ಬರುವಂತರಿಗೆ ನೀವು ಸ್ಥಳ ಮಾಡಿ ಕೊಡ್ರಿ. அப்போ இயேசு, ಹಾಗಾದ್ರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು
பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார். ಪಾಪಿಗಳನ್ನು ರಕ್ಷಿಸುವ ಸಲುವಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಹುಟ್ಟಿದನು. இரண்டாவது, ಎರಡನೇ ಸಂಗತಿ, சாத்தானுடைய கிரியைகளை அழிக்க வந்தார். ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಅಳಿಸಿ ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಬಂದನು, Amen. ಹುಟ್ಟಿದನು. ಆಮೆನ್. மூன்றாவதாக, ನಾವು ಮೂರನೇದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ, நித்திய ஜீவனை கொடுக்க இயேசு இந்த உலகத்துக்கு ನಿತ್ಯ பிறந்தார். ಜೀವವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಹುಟ್ಟಿದನು. அல்லேலூயா, 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. நித்திய ஜீவன் என்று சொன்னால் ನೋಡಿ, ನಿತ್ಯ ಜೀವ ಅಂತ ಹೇಳಿದರೆ இந்த ஜீவனுக்கு முடிவு இல்லை. ಈ ಜೀವಕ್ಕೆ ಅಂತ್ಯ ಇಲ್ಲ. அப்படிப்பட்ட ஒரு ஜீவனை கொடுக்க தான் இயேசு இந்த உலகத்திலே மனுஷனாய் பிறந்தார். ಅಂತ ಜೀವವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬಂದು ಹುಟ್ಟಿದನು. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯಾದವರೇ, நம்முடைய ஜீவன், ನಮ್ಮ ಜೀವವು, இப்போ இருக்கிற ಈಗ ஜீவன், ನಮಗಿರುವಂತ ಪ್ರಾಣವು, இது நமக்கு தற்காலிகமாக ಆಮೇಲೆ ಇವಾಗ கொடுக்கப்பட்டிருக்கிறது. ನಮಗೆ ತಾತ್ಕಾಲಿಕವಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಜೀವವಾಗಿದೆ. யாரும் சொல்ல முடியாது, ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾರು ಹೇಳಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, ನಾನು 1000 வருஷம் இருப்பேன், ಬ್ರದರ್ ನಾನು 1000 ವರ್ಷ ಜೀವಿಸ್ತೀನಿ, ನಾನು 500 வருஷம் இந்த உலகத்துல இருப்பேன், ನಾನು 500 ವರ್ಷ ಬದುಕ್ತೀನಿ, யாராலும் சொல்ல முடியாது. ಯಾರೊಬ್ಬನಿಂದಲೂ ಹೇಳಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. கோடி கோடி அவனிடத்திலே பணங்கள் இருந்தாலும், ಕೋಟ್ಯಾಂತರ ರೂಪಾಯಿ ಅವನಲ್ಲಿ ಇದ್ರೂ ಕೂಡ அவனால் நீண்ட காலம் இந்த உலகத்திலே வாழ முடியாது. ಅವನಿಂದ ಬಹುಕಾಲ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸೋಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆனால் நீண்ட காலம் வாழ்வதற்கு, ಆದ್ರೆ ಚಿರಂಜೀವಿಯಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ, நமக்கு கிருபையை கொடுக்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு. ಬಹುಕಾಲ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡುವಾತನು ಕರ್ತನಾದ ಯೇಸು நித்திய ಕ್ರಿಸ್ತನು. ஜீவனை கொடுக்க இயேசு இந்த உலகத்துக்கு பிறந்தார். ನಿತ್ಯ ಜೀವ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಬಂದು ಲೋಕಕ್ಕೆ ಹುಟ್ಟಿದ. யோவான் 3ஆம் அதிகாரம் ಯೋಹಾನ್ ಸುವಾರ್ತೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 16ஆம் ವಚನದ ವಾಸಿಂಗೆ. 16ನೇ ವಾಕ್ಯ, ಎಲ್ಲರಿಗೂ தெரிந்த ஒரு வசனம், ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುವ ವಾಕ್ಯ, ಬಾಯಲ್ಲೇ ಇರಬೇಕಾದ ವಾಕ್ಯ. 16:316 ದೇವರು ಲೋಕದ ಮೇಲೆ ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟು ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನಾದ ಯೇಸುವನ್ನು ಕೊಟ್ಟನು. ಆತನನ್ನು ಅಂದ್ರೆ ಯೇಸುವನ್ನು ನಂಬುವ ಒಬ್ಬನಾದರೂ ನಾಶವಾಗದೆ ಎಲ್ಲರಿಗೂ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಪಡೆಯಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ಯೇಸುವನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟನು. அல்லேலூயா, ஹல்லேலூயா. தமிழ் பாஷையில வாசிக்கலாம் சீக்கிரம். ತಮಿಳ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசு இந்த உலகத்திலே வந்த பிறந்ததுக்கு மூன்றாவது காரணம், ಹಾಗಾದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಹುಟ್ಟಿದಂತ ಮೂರನೆಯ ಒಂದು ಕಾರಣ ಏನಂದ್ರೆ, எல்லா மனுஷருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்க அவர் வந்தார். ಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಮಾನವರಿಗೆ, ಜನಾಂಗಗಳಿಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಆತನ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. பிரியமான தேவச்சனமே, ಪ್ರೀತಿಯಾದ ದೇವಜನರೇ, இன்றைக்கும் இந்த இயேசுவை நீ விசுவாசிப்பாயானால், ಇಂದು ಕೂಡ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನೀನು ನಂಬುವುದಾದ್ರೆ, இயேசு எனக்காக இந்த உலகத்திலே பிறந்தார், ಹೌದು ಯೇಸು ನನಗಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಹುಟ್ಟಿದನು என்று சொல்லி நீ விசுவாசிப்பாயானால், ಎಂಬುದನ್ನು ನೀನು ನಂಬುವುದೇ ಆದ್ರೆ, இன்றைக்கே உனக்கு நித்திய ஜீவன் ಈ உண்டாயிருக்கும். ದಿನವೇ ನಿನಗೆ ಒಂದು ನಿತ್ಯ ಜೀವ ಉಂಟಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை ದೇವರ உண்டாகட்டும். ಅತಿ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ யோவான் ಉಂಟಾಗಲಿ. எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் ಯೋಹಾನ್ ಸುವಾರ್ತೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 47ஆம் வசனம். 47ನೇ ವಾಕ್ಯ. பாருங்க, இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೌದು, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕಣ್ಬಾನ ದೇವಚನಮೇ, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಜನರೇ, ಯೇಸು அவர் எனக்காக இந்த உலகத்திலே பிறந்தார். ಯೇಸು ಯಾದಕ್ಕಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಹುಟ್ಟಿದನು, என்னை ரட்சிக்கும்படி பிறந்தார். ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸುವ ಸಲುವಾಗಿ ಬಂದು என்று ಹುಟ್ಟಿದನು விசுவாசிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் ಎಂಬುದಾಗಿ ನಂಬುವಂತವರು ಯಾರೇ ಆಗಿದ್ದರು அவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ಅಂತವರಿಗೆ ಆತನು ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು சில பேர் ಕೊಡುತ್ತಾನೆ. நினைக்கிறது என்னன்னா, ಕೆಲವರು இந்த ಅಂದುಕೊಳ್ಳೋದೇನೆಂದ್ರೆ, உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது ಈ அவ்வளவுதான் என்று ಲೋಕದೊಂದಿಗೆ சொல்லி. ನಮ್ಮ ಜೀವ ಮುಗೀತದೆ, ನಮ್ಮ ಪ್ರಾಣ ಅಷ್ಟೇ ಮುಗೀತು ಅಂತ இல்லை ಹೇಳ್ತಾರೆ. பிரியமானவர்களே, ಇಲ್ಲ, ಹಾಗೆ ಅಲ್ಲ இது ಪ್ರಿಯರೇ. தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட
ஒரு வாழ்வு. ಇದು ತಾತ್ಕಾಲಿಕವಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು இது ಜೀವಿತ. முடிந்த பிறகு ಇದು ಮುಗಿದ ಮೇಲೆ நித்திய வாழ்வுக்கு நாம் போகிறோம். ನಿತ್ಯ ಜೀವದ ಒಳಗೆ அந்த ಹೋಗುತ್ತೇವೆ. நித்திய வாழ்வை தான் இயேசு கொடுக்க இந்த ಆ உலகத்துக்கு ನಿತ್ಯ வந்தார். ಜೀವವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ நான்காவது ಉಂಟಾಗಲಿ. காரியமாக ನಾಲ್ಕನೇ ಕಾರ್ಯವಾಗಿ இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்து ಯೇಸು பிறந்தார்? ಯಾಕೆ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಹುಟ್ಟಿದ? ஒரு மனுஷனுடைய பாவங்களை ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಪಾಪಗಳನ್ನು நிவர்த்தி செய்யும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ನಿವಾರಣೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಭೂಲೋಕಕ್ಕೆ எந்த ಬಂದ. மனுஷனோ, ಯಾವ ಮನುಷ್ಯನೋ, எந்த மகாத்மாவோ, ಯಾವ ಮಹಾತ್ಮವೋ, அல்லது எந்த சாமிச்சிகளோ, ಯಾವ அல்லது ಸ್ವಾಮೀಜಿಗಳೋ, வேற எந்த தெய்வமோ ಅಥವಾ ಯಾವ ದೇವರುಗಳು மனுஷனுடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியவே ಮನುಷ್ಯನ முடியாது. ಪಾಪಗಳನ್ನು ನಿವಾರಿಸುವುದಕ್ಕೆ ಹೋಗಲಾಡಿಸುವುದಕ್ಕೆ காரணம் ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. என்னன்னா, ಕಾರಣ ಏನಂದ್ರೆ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிசுத்தமான ரத்தம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವಾದ ಪರಿಶುದ್ಧವಾದ அந்த ರಕ್ತವಾಗಿದೆ. ரத்தத்தினால் தான் பாவங்கள் கழுவப்படும். ಆ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ಪಾಪಗಳು வேற ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. எந்த பாவங்களும் மனுஷனுடைய பாவங்கள் கழுவப்படாது. ಬೇರೆ ಯಾವ ನಾಮಗಳು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅಂದ್ರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮವಲ್ಲದೆ ಯಾವ ಮನುಷ್ಯನ ಪಾಪವನ್ನು ತೊಳೆಯಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அல்ல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವೇ ಹೊರತು வேற எந்த ரத்தமும் மனுஷனுடைய பாவங்களை கழுவி சுத்தமாக்காது. ಬೇರೆ ಯಾವ ಒಂದು ರಕ್ತವು ಮನುಷ್ಯರ ಪಾಪಗಳನ್ನು ತೊಳೆದು ಶುದ್ಧೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை ಹಾಗಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ பிதாவாகிய தெய்வம் சிலுவையிலே மரிக்கும்படி ತಂದೆಯಾದ ದೇವರು ತನ್ನ ಮಗನಾದ ಯೇಸು ಆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸಾಯುವಂತೆ அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பி ಆತನ கொடுத்தார். ಭೂಲೋಕಕ್ಕೆ ಕಳಿಸಿಕೊಟ್ಟನು. வாசிங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம். ಓದಿಕೊಳ್ಳೋಣ 1 ಯೋಹಾನ 4ನೇ ಅಧ್ಯಾಯ. சீக்கிரமா வாசிங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம். ಓದಿಕೊಳ್ಳೋಣ ಬೇಗನೆ 1 ಯೋಹಾನ 4 10ஆம் ವಚனம். 10ನೇ ವಾಕ್ಯ. ಆತನು ನಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸಿ ಪಾಪಕ್ಕೆ ನಿವಾರಣಕ್ಕಾಗಿ ತನ್ನನ್ನ ಮಗನನ್ನ ಕಳಿಸಿಕೊಟ್ಟನು. ಅಮ್ಮ ಕಳಿಸಿಕೊಟ್ಟದರಲ್ಲಿಯೇ ಪ್ರೀತಿ ಪ್ರೀತಿಯ ತೋರಿ ಬಂದದ್ದು. ಅಮೇನ್. ತಮಿಳ್ல வாசிங்களே. ತಮಿಳ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படி கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பது உண்டாயிற்று. தெலுங்கு பாஷையில் எப்படின்னாரு? మనము దేవుని ప్రేమించుటనే కాదు, తానే మనలను ప్రేమించి మన పాపములకు ప్రాయశ్చిత్తమై ఉండుటకు తన కుమారుని పంపెను. ఇందులో ప్రేమ ఉన్నది. ஆமென். ஹalleluya. ಹalleluya. எனக்கு அன்பான தேவச்சனமே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಜನರೇ, 2000 வருடங்களுக்கு முன்பதாக 2000 ವರ್ಷದ ಹಿಂದೆ ஆண்டவர் இயேசு ಕರ್ತನಾದ ಯೇಸು அவர் சிலுவையிலே மரித்தார் என்று நாம் அறிவோம். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸತ್ತನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ஏன் ಅರಿತಿದ್ದೇವೆ. அவர் சிலுவையிலே மரிக்கணும்? ಯಾಕೆ ಆತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸಾಯಬೇಕಿತ್ತು? ஏன் அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தணும்? ಯಾಕೆ ಆತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ರಕ್ತ ಸುರಿಬೇಕಾಗಿತ್ತು? அந்த ரத்தம் தான் மனுஷனுடைய பாவங்களை நிவர்த்தி ಆ செய்கிறது. ರಕ್ತವೇ ಮನುಷ್ಯನ ಪಾಪಗಳನ್ನು ನಿವಾರಣೆ ಮಾಡಿ ಶುದ್ಧೀಕರಿಸುವಂತದಾಗಿದೆ. ஆகவேதான் யோவான் சொல்லுகிறார், ಹಾಗಾಗಿ ಯೋಹಾನನು ಹೇಳ್ತಾನೆ, இயேசு கிருபாதார பலியாக ಯೇಸು ಪಾಪ ನಿವಾರಣಾ ಬಲಿಯಾಗಿ அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். ಆತನ ನಮಗಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟನು. கிருபாதார பலியாக ಕೃಪಾದಾರದ ಬಲಿಯಾಗಿ உலகத்தில் இருக்கிற எல்லா ಈ ஜனங்களுக்காக ಲೋಕದಲ್ಲಿರುವ ಸರ್ವ ಜನಾಂಗಗಳಿಗಾಗಿ ಜೀವனை கொடுக்க இயேசು ತನ್ನ பிறந்தார். ಪ್ರಾಣವನ್ನೇ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಸ್ವಾಮಿ ಹೊರಗೆ ಬಂದನು. அல்லேலூயா, ಹalleluya, அல்லேலூயா, ಹalleluya. பாருங்க, ನೋಡಿರಿ, இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು பிதாவாகிய தெய்வம் ತಂದೆಯಾದ ದೇವರು நம்மேல் வைத்த ಅன்பು எவ்வளவு ನಮ್ಮ பெரியது. ಮೇಲೆ ಇದ್ದಂತ ಪ್ರೀತಿ ಎಂತ ದೊಡ್ಡ ಪ್ರೀತಿ. அல்லேலூயா, ಹalleluya. மனுஷனுடைய பாவங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் தான். ಮನುಷ್ಯರ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ಒಬ್ಬನೇ ದೇವರಾದ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಒಬ್ಬನೇ.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಮಂದಿ ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಿ? ஹalleluya. ಆಮೆನ್. ஐந்தாவதாக நாம் பார்க்கும் பொழுது ಐದನೇದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ இயேசு ஏன் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார்? ಯೇಸು ಯಾತಕ್ಕಾಗಿ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಹುಟ್ಟಿದ? எதற்காக பிதாவாகிய தெய்வம் இயேசுவை இந்த உலகத்துக்கு ಯಾತಕ್ಕಾಗಿ அனுப்பினார்? ತಂದೆಯಾದ ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಭೂಲೋಕಕ್ಕೆ ಕಳಿಸಿಕೊಟ್ಟನು? வியாதியில இருக்கிற ஜனங்களுக்காக, ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಜನಾಂಗಗಳಿಗಾಗಿ, வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, ವೇದನೆಗಳೊಂದಿಗೆ ಜೀವಿಸುತ್ತಿರುವಂತ ಜನಾಂಗಗಳಿಗಾಗಿ, துக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் கழித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, ದುಃಖ ವೇದನೆಯಿಂದ ತವಕಿಸುತ್ತಾ ಇರುವಂತ ಜನಾಂಗಗಳಿಗಾಗಿ, அவர்களை சொஸ்தமாக்கும்படியாக, ಆಮೆನ್, ಅವರುಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ பிதாவாகிய தெய்வம் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ಓ ತಂದೆಯಾದ ದೇವರು ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಕಳುಹಿಸಿಕೊಟ್ಟನು. ஹalleluya. ಹalleluya. இன்னைக்கு எத்தனையோ வியாதிகள் உலகத்திலே பரவி இருக்கிறது. ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ರೋಗಗಳು ಹರಡಿಕೊಂಡು இன்னைக்கு ಬಿಟ್ಟಿದೆ. எத்தனையோ குடும்பங்களிலே வேதனைகள் நிரம்பி இருக்கிறது. ಎಷ್ಟೋ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ವೇದನೆಗಳು ಸಂಕಟಗಳು ಹೆಚ್ಚಾಗಿ இன்னைக்கு எத்தனையோ இருதயங்களிலே துக்கங்கள் இருந்து ಎಷ್ಟೋ கொண்டிருக்கிறது. ಜನಾಂಗಗಳ ಹೃದಯದಲ್ಲಿ ದುಃಖಗಳು ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ. எல்லாவற்றையும் மாற்றி போடதா ಆದರೆ ಇವೆಲ್ಲವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ பிதாவாகிய தெய்வம் இயேசுவை இந்த உலகத்துக்கு ತಂದೆಯಾದ அனுப்பினார். ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಈ ಲೋಕಕ್ಕೆ மத்தேயு ಭೂಲೋಕಕ್ಕೆ சுவிசேஷம் ಕಳುಹಿಸಿಕೊಟ್ಟನು. 4ஆம் அதிகாரம் ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 24ஆம் வசனத்தை வாசிப்போம். 24ನೇ ವಾಕ್ಯ ಓದುವ. அவருடைய கீர்த்தி ஆ. சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. ஆ. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பாருங்க, இயேசு என்ன செய்தாராம்? ನೋಡಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಏನ್ ಮಾಡಿದರಂತೆ? இன்னொரு முறை வாசிங்க. ಮತ್ತೊಂದು ಸಾರಿ. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. ஓகே. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் பிசாசு பிடிக்கப்பட்டவர்களையும் சந்திர ரோகிகளையும் சகல ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர்களை இயேசு என்ன செய்தார்? சொஸ்தமாக்கினார். ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. இது பைபிள்ல இருக்குது. ಇದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅಡಕವಾಗಿದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. இன்னைக்கும் ஆண்டவர் இயேசு ಇಂದು ಪ್ರಿಯರೇ, ಲೋಕದಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು அவர் வியாதிகளிலிருந்து சுகம் கொடுக்கிறார். ವ್ಯಾಧಿ ರೋಗಗಳಿಂದ ವಾಸಿ ಮಾಡುವಂತ வேதனைகளில் இருந்து சமாதானத்தை கொடுக்கிறார். ವೇದನೆಗಳಿಂದ ಸಮಾಧಾನ ಶಾಂತಿಯನ್ನು ಕೊಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. துக்கத்தில் இருப்பவர்களை சந்தோஷத்தை கொடுக்கிறார். ದುಃಖದಲ್ಲಿ ಇರುವಂತವರಿಗೆ ಆತನ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುತ್ತಾ ಇದೆ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೊಂಡು ಬಂದರು. வியாதி பிடிச்சவங்களை கொண்டு வந்தாங்க. ವ್ಯಾಧಿ ಪೀಡಿತರನ್ನ ಕೊಂಡು ಬಂದರು. பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வந்தாங்க. ಸೈತಾನನ ದೆವ್ವ ಪೀಡಿತರನ್ನ ಕೊಂಡು ಬಂದರು. வேதனையிலும் இருந்தவர்களை அவரிடத்திலே கொண்டு வந்தாங்க. ದುಃಖದಲ್ಲಿ ವೇದನೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಜನಾಂಗಗಳನ್ನ ಕೊಂಡು மத்தேயு ಬಂದರು. 4:24 சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரையும் இயேசு சொஸ்தப்படுத்தினார். ಮತ್ತೆಯ 4:24 ಹೇಳುತ್ತದೆ, ಆತನು ಎಲ್ಲರನ್ನ ಯೇಸು ವಾಸಿ ಮಾಡಿದನು, அந்த ಸ್ವಸ್ಥ இயேசு ಮಾಡಿದನು. இன்றைக்கும் உயிரோடு ಆ இருக்கிறார். ಯೇಸು ಇಂದು ಬದುಕಿ ಜೀವಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. அந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருந்து ಆ ಯೇಸು ಇಂದು ಬದುಕಿ சகல ಜೀವಿಸುವನಾಗಿದ್ದು வியாதிகளையும் வேதனைகளையும் துக்கங்களையும் மாற்றி போட வல்லவராய் ಸಕಲ ವಿಧವಾದ இருக்கிறார். ರೋಗ ವ್ಯಾಧಿಗಳನ್ನ ಬಲಹೀನತೆಗಳನ್ನ ನೀಗಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. என்ன கண்பானவர்களே, ಪ್ರೀತಿಯಾದವರೇ, இன்றைக்கு நாம் பெங்களூர் பட்டணத்திலே பார்க்கும்போது ಇಂದು ನಾವು ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಪಟ್ಟಣವನ್ನ ನೋಡುವುದಾದರೆ ஆயிரக்கணக்கான ஆஸ்பத்திரிகள் இருக்கின்றன. ಸಾವಿರಾರು ಆಸ್ಪತ್ರೆಗಳು ಇದೆ. ஒரு ஆஸ்பத்திரியில நீங்க போய் பார்ப்பீர்கள் என்று ಒಂದು சொன்னால் ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವುದಾದ್ರೆ ஜனங்கள் அலைமோதி கொண்டு இருக்கிறார்கள். ಜನಾಂಗಗಳು ಅಲೆದಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அலைமோதி அலைந்து திரிகிறார்கள். ಅಲೆದಾಡಿ ತಿರುಗಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்படிப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க தான் ஆண்டவர் இயேசு வந்தார். ಇಂಥವರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ನನ್ನ நீ ಯೇಸು யாரா ಕ್ರಿಸ್ತನು இருந்தாலும் ಬಂದನು. சரி, ನೀನು ಯಾರೇ ಆಗಿದ್ದರೂ இயேசுவே ಸರಿ, என்னுடைய வியாதியை மாற்றி போடும் என்று நீ ಯೇಸುವೆ ನನ್ನ சொல்வாய். ವ್ಯಾಧಿ ರೋಗ ಬಲಹೀನತೆಯನ್ನು ಮಾರ್ಪಡಿಸು. என் வேதனையை மாற்றி போடும் என்று ನನ್ನ சொல்வாய். ವೇದನೆಗಳನ್ನ ಮಾರ್ಪಡಿಸು. என்னுடைய துக்கத்தை எடுத்து போடு என்று ನನ್ನ சொல்வாய். ದುಃಖಗಳೆಲ್ಲವನ್ನ ತೆಗೆದು ಹಾಕು. ஆண்டவர் இன்றைக்கே உனக்கு ಸ್ವಸ್ಥತೆ கொடுப்பார். ಕರ್ತನು ಹಿಂದೆ ನಿನಗೆ ಒಂದು ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು இன்றைக்கே ಕೊಡುತ್ತಾನೆ. உனக்கு விடுதலை உண்டாயிருக்கும். ಕರ್ತನು ಹಿಂದೆ ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆறாவதாக, ಆರನೇದಾಗಿ, இயேசு ஏன் இந்த உலகத்து வந்து பிறந்தார்? ಯೇಸು ಯಾತಕ್ಕಾಗಿ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಹುಟ್ಟಿದ? என கண்பான சகோதர ಪ್ರೀತಿಯುಳ್ಳ சகோதரிகளே, ಸಹೋದರ ಸಹೋದರಿ, இயேசு ತನ್ನ ஜீவனை கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்தார். ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಹುಟ್ಟಿದ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya.
ಯೇಸು ತನ್ನ ಜೀವನ ಕೊಡುಕ ಆಮೆನ್. ಯೇಸು ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಬೇರೆ ಎದಕ್ಕಾಗ ಬರಲ್ಲ, ಬೇರೆ ಯಾತಕ್ಕಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. ಹalleluya hallelujah. ಬೇರೆ ಎದಕ್ಕಾகவும் ಯೇಸು இந்த உலகத்துக்கு வரல, ಬೇರೆ ಯಾತಕ್ಕಾಗಿ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಯೇಸು ಬರಲಿಲ್ಲ. ತನ್ನ ಜೀವನ ಕೊಡುಕ ಯೇಸು ಬಂದ. ತನ್ನ ಜೀವ ಪ್ರಾಣ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಬಂದ. ಜೀವನ ಎಡಕ அவர் வரல, ಜೀವ ಪ್ರಾಣ ತೆಗೆಯಕ್ಕೆ ಯೇಸು ಬರಲಿಲ್ಲ. ಜೀವನ ಕೊಡುಕ ಯೇಸು ಬಂದ. ಬದಲಾಗಿ ಜೀವ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಬಂದ. ಸೈತಾನನು ಜೀವನ எடுப்பான், ಜೀವವನ್ನ ಪ್ರಾಣ ತೆಗಿತಾನೆ, ಜೀವನ ಅಳಿப்பான், ಜೀವವನ್ನ ಅಳಿಸಿಬಿಡ್ತಾನೆ. ಆಂಡவர் ಯೇಸು ಆದ್ರೆ ಕರ್ತನಾದ ನನ್ನ ಯೇಸು ಜೀವನ ಎಡಕ ಬರಲ್ಲ, ಆತನು ಪ್ರಾಣ ತೆಗೆಯಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ, ಜೀವನ ಅಳಿಕ ಬರಲ್ಲ, ಪ್ರಾಣವನ್ನ ನಾಶ ಮಾಡಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ, ಜೀವನಯೇ ಕೊಡುಕ ಬಂದ. ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನೇ ಮುಡುಪಾಗಿ ಕೊಡಕ್ಕೆ ಬಂದ. ಹalleluya. Hallelujah. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு ಒಂದು ವಾಕ್ಯ ಓದೋಣ. 1 ಪೇತ್ರ 2 அதிகாரம் 1 ಪೇತ್ರ 2 24 ವಚನ. 2ನೇ ಅಧ್ಯಾಯ 24ನೇ ವಾಕ್ಯ. நாம் பாவங்களுக்கு செத்து நன்றாக கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நீங்களும் நானும் பாவங்களுக்கு செத்து நீதிக்காக பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அப்படி அவர் சிலுவையிலே சுமந்ததுனால தான் அவருடைய தழும்புகளால் நீங்களும் நானும் இன்றைக்கு சுகமாகிறோம். ಆಮೆನ್. ಹalleluya. ஹalleluya. ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. ஆகவே என கண்பான தேவச்சன, ಹಾಗಾಗಿ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಚನರೇ, ಅನೇಕ ಕಾರ್ಯங்களை வேதத்திலிருந்து சொல்லிக்கொண்டே போகலாம். ಅನೇಕ ಸಂಗತಿಗಳನ್ನು ಸತ್ಯವೇದದಿಂದ ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಹೋಗಬಹುದು. ಯೇಸು ஏன் பிறந்தார், ஏன் பிறந்தார் என்று சொன்னார். ಪ್ರಿಯರೇ, ಯೇಸು ಯಾತಕ್ಕಾಗಿ ಹುಟ್ಟಿದನಂತ ಕೇಳಿದರೆ பதில் வேதத்தில் இருக்கிறது. ಅದಕ್ಕೆ ಬದಲು ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ನಮಗೆ ಬೈಬಲ್ ನಲ್ಲಿ ಇದೆ. ஹalleluya. Hallelujah. அடுத்தது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ಮತ್ತೊಂದು விரும்புகிறேன். ಕಾರ್ಯ ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. ಯೇಸು ஏன் இந்த உலகத்துக்கு வந்து ಯೇಸು பிறந்தார்? ಯಾತಕ್ಕಾಗಿ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಹುಟ್ಟಿದ? நமக்கு சமாதானத்தை கொடுக்க இயேசு பிறந்தார். ನಮಗೆ ಶಾಂತಿ ಸಮಾಧಾನ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಹುಟ್ಟಿದ. இந்த உலகத்துல ಲೋಕದಲ್ಲಿ எத்தனையோ குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. ಎಷ್ಟೋ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ ಶಾಂತಿ ஒரு ಸಮಾಧಾನ. மனுஷனை நான் சந்தித்தேன். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಸಂಧಿಸಿದೆ. அந்த மனுஷன் ಆ சொல்லுகிறான், ಮನುಷ್ಯ ಹೇಳ್ತಾನೆ, நான் அவனிடத்துல கேட்டேன், நீ ஏன் ஸ்மோக் பண்ற? ನಾನು ಅವನನ್ನು ನೋಡಿ ಕೇಳಿದೆ, ನೀನು ಯಾಕಪ್ಪ ನೀನು ಧೂಮಪಾನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಿ, ஏன் தண்ணி அடிக்கிற? ಯಾಕೆ ಎಣ್ಣೆ ಹೊಡಿತಾ அப்ப ಇದ್ದಿ? அவன் சொல்றான், ಅದಕ್ಕೆ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, எனக்கு சமாதானம் இல்ல சார், ಸರ್ ನನಗೆ ಸಮಾಧಾನನೇ ಇಲ್ಲ என் ಸರ್, குடும்பத்துல சமாதானம் இல்ல சார், ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾಕೋ ಸಮಾಧಾನ என் ಇಲ್ಲ, வாழ்க்கையில சமாதானம் இல்ல ನನ್ನ சார், ಜೀವಮಾನದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ ஆகவே ಸರ್. நான் இதை குடிக்கிறேன். ಹಾಗಾಗಿ ಎಣ್ಣೆ ಕುಡಿತೀನಿ. இதை நான் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். ಬಹಳ ವರ್ಷದಿಂದ இதை ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. குடிப்பதினால் எனக்கு சமாதானம் கிடைக்கிறது ಇದನ್ನು சொல்லுகிறான். ಕುಡಿಯೋದ್ರಿಂದ ನನಗೆ ಏನ್ ಸಿಗ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ ಸಮಾಧಾನ ಸಿಗ್ತಾ ಇದೆ. இல்லை பிரியமானவர்களே, ಹಾಗಲ್ಲ தன்னுடைய ಪ್ರಿಯವಾದವರೇ, சரீரத்தை கெடுத்துக் கொள்வதினால் சமாதானம் கிடைப்பதில்லை. ನಮ್ಮ ಶರೀರವನ್ನ ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳುವುದರಿಂದ ಸಮಾಧಾನ ಸಿಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. லூக்கா எழுதின சுவிசேஷம் ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 2 அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 14 ವಚನದ சீக்கிரமா வாசிங்க. 14ನೇ தேவனுக்கு ವಾಕ್ಯ. மகிமையும் ஆ. பூமியிலே சமாதானமும் ஆ. மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார். பாருங்க, தேவ தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? ನೋಡಿ, ದೇವ ದೂತರುಗಳು ಇಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರಂದ್ರೆ, அங்கே அதாவது திரளாய் தோன்றி ಅಲ್ಲಿ ಅವರ ಮುಂದೆ ಜನ ಸಮೂಹದ ಮುಂದೆ ಬಂದು ನಿಂತು, இயேசு பிறந்த இடத்திலே வந்து ಯೇಸು ಹುಟ್ಟಿದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದು அவர்கள் சொல்லுகிறார்கள், ಅವರು ಈಗ ಹೇಳ್ತಾರೆ, இயேசு பிறந்ததினாலே ಯೇಸು ಬಂದು ಹುಟ್ಟಿದ್ರಿಂದ உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாயிற்று, ಮೇಲಿನ ಲೋಕಗಳಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಯಿತು, பூமியிலே சமாதானம் உண்டாயிற்று என்று ಭೂಲೋಕದಲ್ಲಿ சொல்லுகிறார்கள். ಮನುಷ್ಯರ ಒಳಗೆ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಯಿತು. அன்பான தேவச்சனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವಚನ, இயேசு இந்த உலகத்திலே பிறந்ததினாலே, ಯೇಸು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಬಂದು ಹುಟ್ಟಿದ ನಿಮಿತ್ತ, இந்த உலகத்திலே ಈ பிறந்ததினாலே ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದು ಹುಟ್ಟಿದ್ರಿಂದ பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சமாதானத்தை ಈ உண்டாயிற்று. ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಎಲ್ಲಾ ಸರ್ವ ಜನರಿಗೂ ಸಮಾಧಾನ ಶಾಂತಿ ಉಂಟಾಯಿತು. யோவான் 14 அதிகாரம் ಯೋಹಾನ್ ಸುವಾರ್ತೆ 14 27 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 27ನೇ ವಾಕ್ಯ அங்கே ಓದಿದ್ರೆ, இயேசுவே ஒரு வார்த்தை ಅಲ್ಲಿ சொல்லுகிறார். ಯೇಸುವೆ ಸ್ವತಃ ಒಂದು ವಾಕ್ಯ வாசிங்க. ಹೇಳುತ್ತಾನೆ, என்னவா? ಸಮಾಧಾನತೆ. சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு இந்த கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு என்ன செய்தல சமாதானத்தை கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆகவே உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. அல்லேலூயா. Yes, amen. இப்படி யாராவது நமக்கு ஒருத்தர் சொல்லி இருக்கிறாங்களா? ಈಗ ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಈಗ ನಮಗೆ ನೋಡಿ உலகத்தில் இருக்கிற எந்த தெய்வமாவது நமக்கு இப்படி சொல்லி ಈ இருக்கிறாங்களா? ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ದೇವರುಗಳಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬರು ಹೇಳಿದ್ದಾರೆ, இயேசு ஒருவர் தான்
சொல்லி ಆದ್ರೆ இருக்கிறார். ಯೇಸು ಒಬ್ಬನ ಮಾತ್ರ ಹೇಳಿದ್ದಾರೆ, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு ನನ್ನ கொடுக்கிறேன். ಶಾಂತಿಯನ್ನು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟು ಹೋಗುತ್ತೇನೆ. இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானத்தை கொடுப்பதில்லை. ಅದು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಕೊಡುವಂತ ರೀತಿಯಾದ ಸಮಾಧಾನವಾಗಿ ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. என்னுடைய சமாதானம் ನನ್ನದೇ ಆದ ಸಮಾಧಾನ, நான் ಶಾಂತಿ உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்கு ನಾನು பண்ணியிருக்கிறார். ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ವಾಗ್ದಾನ ஆகவே ಮಾಡಿದ್ದಾರೆ. உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். ಹಾಗಾಗಿ ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ. என கண்பான தேவச்சனமே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಜನರೇ, இந்த இயேசு ಈ ಯೇಸು அவர் நமக்காக பிறந்திருக்கும்போது ಆತನು ನಮಗಾಗಿ ಬಂದು ಹುಟ್ಟಿರುವಾಗ நாம் ஏன் கலங்க வேண்டும்? ನಾವು ಯಾಕ್ರಿ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಕು, ಕಳವಳ ಪಡಬೇಕು? நாம் ஏன் கவலைப்பட ನಾವು வேண்டும்? ಯಾಕೆ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಕು? இயேசு அவர் நமக்காக உயிரோடு இருக்கிறார். ಯೇಸು ನಮಗಾಗಿ ಆತನು இயேசு இந்த ಜೀವಂತನಾಗಿದ್ದಾನೆ. உலகத்தில் வந்து பிறந்தார். ಯೇಸು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದು ಹುಟ್ಟಿದನು. உலகமே சொல்லுது, ಲೋಕ ಇಡೀ ಪ್ರಪಂಚನೇ ಹೇಳುತ್ತೆ. ஹalleluya, ஹalleluya. உலகமே சொல்லுது, ಈ ಲೋಕವೇ ಹೇಳುತ್ತದೆ. இயேசு பிறந்ததுக்கு ஒரு சரித்திரம் இருக்கிறது. ಯೇಸು ಹುಟ್ಟಿದಕ್ಕೆ ಒಂದು ಚರಿತ್ರೆ ಇದೆ. ஆமென். Yes, amen. ஹalleluya. Hallelujah. இயேசு அவர் பிறந்தது மாத்திரமல்ல, ಯೇಸು ಹುಟ್ಟಿದ್ದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ அவர் மரித்தார். ಆತನು ಸತ್ತನು, Amen. ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟನು. ಆಮೆನ್. மனுஷர்களுக்காக அவர் மரித்தார். ಮನುಷ್ಯರಿಗಾಗಿ ಆತನು ಸತ್ತನು, ಪ್ರಾಣ மரித்த ಕೊಟ್ಟನು. இயேசு மூன்றாம் நாள் ಉಯಿರೋடு எழுந்தார். ಆಮೆನ್. ಸತ್ತಂತ ಯೇಸು ಮೂರನೇ ದಿನ ಜೀವಂತವಾಗಿ ಪುನರುತ್ಥಾನ உயிரோடு ಹೊಂದಿದನು. எழுந்த இயேசு 40 நாட்கள் மேலாக நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ಜೀವಂತವಾಗಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಯೇಸು 40 ದಿನ ತಾನು ಜೀವಂತನಾಗಿ ಇದ್ದೇನೆಂಬುದನ್ನು ಅನೇಕ ಮಂದಿಗೆ ತೋರ್ಪಡಿಸಿಕೊಂಡನು. நாட்களில் இருந்த ஜனங்களுக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை காண்பித்தார். ಆಗಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾನು ಜೀವಂತನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದನ್ನು ಅನೇಕ ಮಂದಿಗೆ ತನ್ನನ್ನು ತೋರ್ಪಡಿಸಿಕೊಂಡನು. இயேசು சொன்னார், ಯೇಸು ಹೀಗೆ ಹೇಳಿದನು. மூன்றாம் நாள் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு ಮೂರನೇ ದಿನ ಆತನು ಜೀವಂತನಾಗಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದಾಗ பரலோகಕ್ಕೆ போகும்போது ಪರಲೋಕಕ್ಕೆ ಏರಿ ಹೋಗುವಾಗ அவர் சொன்னார், ಆತನು ಹೇಳಿದನು, நான் போய் திரும்பಿ ಓ வருவேன். ನಾನು ಹೋಗಿ ನಾನು ಪುನಃ ಬರುತ್ತೇನೆ, நான் உங்களுக்காக வருவேன். ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಬರುತ್ತೇನೆ, என்னுடைய ஜனங்களுக்காக நான் வருவேன். ನನ್ನ ಜನಾಂಗಗಳಿಗಾಗಿ ನಾನು ಬರುತ್ತೇನೆ. ஏன் நான் வருவேன் என்று சொன்னார், ಯಾಕೆ ಬರುತ್ತೇನೆ ಅಂತ நான் ಹೇಳಿದನು, இருக்கும் இடத்திலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக. ನಾನಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡೊಯ್ಯುವುದಕ್ಕಾಗಿ ಬರುತ್ತೇನೆ. அல்லேலூயா. Hallelujah. இயேசு வரப்போகிறார். ಯೇಸು ಬರ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாவோம். ಆತನನ್ನು ಸಂಧಿಸುವುದಕ್ಕೆ ನೀನು இந்த ನಾವು உலக ಸಿದ್ಧರಾಗಬೇಕು. வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. ಈ ಲೋಕದ ಜೀವಿತ ಶಾಶ್ವತವಲ್ಲ. இயேசுவோடு கூட வாழ்ந்திருப்பதான் நிரந்தரம். ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ಜೀವಿಸುವುದೇ ನಿತ್ಯ அந்த வாழ்க்கை ನಿರಂತರವಾಗಿದೆ. வாழ்வதற்காக ಆ ಜೀವಿತ ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் ಪ್ರತಿದಿನ ஆயத்தமாயிருப்போம். ನೀವು ನಾನು ಸಿದ್ಧತೆಯನ್ನ கிறிஸ்மஸ் ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. கொண்டாடுவது தவறல்ல. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಆಚರಿಸುವುದು ತಪ್ಪಿಲ್ಲ. பரம சேனையே பூமிக்கு வந்து ಆ கொண்டாடினது. ಪರಲೋಕದ ಸೈನ್ಯವೇ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಕೊಂಡಾಡಿತು. நாம் கொண்டாடுவது தவறு கிடையாது. ನಾವು ಕೊಂಡಾಡುವುದರಲ್ಲಿ ತಪ್ಪಿಲ್ಲ. ஆனா இந்த ಆದ್ರೆ இயேசு நம் எல்லாருடைய உள்ளத்திலும் பிறந்திருக்கிறார். ಆದ್ರೆ ಈ ಯೇಸು ನಮ್ಮ ಎಲ್ಲರ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಬಂದು ಏನ್ ಮಾಡಬೇಕು? ಹುಟ್ಟಬೇಕು. இயேசு நம் உள்ளத்திலே பிறந்திருக்கணும். ಯೇಸು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ, ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಹೃದಯದಲ್ಲಿ ಹುಟ್ಟಬೇಕು. இயேசு ராஜாதி ராஜாவாக வரும் பொழுது ಯೇಸು ರಾಜಾದಿ ರಾಜದಲ್ಲಿ ಮೇಘರೂಢನಾಗಿ அவரோடு ಬರುವಾಗ கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ಆತನೊಂದಿಗೆ ಒಯ್ಯಲ್ಪಡುವುದಕ್ಕೆ நாம் ஆயத்தமாயிருக்கிறோம். ನೀವು ನಾನು ಸಿದ್ಧರಾಗಬೇಕು. ஆயத்தமா இருக்கிறீங்களா? ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ ಪ್ರಿಯ? ஆயத்தமா இருக்கிறீர்களா? ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? நாம் யாவரும் தலையை வணங்கி கண்களை ಎಲ್ಲರೂ மூடி ஜெபம் ತಲೆಗಳನ್ನು செய்வோம். ಬಾಗಿಸಿ ಕಣ್ಗಳನ್ನ ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. எல்லாரும் நம்முடைய தலைகளை ಎಲ್ಲರೂ வணங்குவோம். ತಲೆಗಳನ್ನು ಬಾಗಿಸೋಣ. என கண்பான சகோதரனே சகோதரியே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಸಹೋದರರೇ ಸಹೋದರಿ, இயேசு நமக்காக செய்த மகத்துவமான ಯೇಸು காரியங்கள், ನಮಗಾಗಿ ಮಾಡಿದ ಮಹತ್ತಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ அவர் நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವ ಸಲುವಾಗಿ ಭೂಲೋಕಕ್ಕೆ வேதம் ಬಂದನು. சொல்லுகிறது, அவரால் அன்றி ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ಆತನ ಹೊರತು ಬೇರೊಬ್ಬರಿಂದ ರಕ್ಷಣೆ ಬರುವುದಿಲ್ಲ, ಸಿಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. இயேசு இந்த உலகத்திலே ಪ್ರಿಯರೇ, ಯೇಸು ಈ ಲೋಕದಲ್ಲಿ சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படி வந்தார். ಸೈತಾನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಅಳಿಸಿ ನಾಶ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಬಂದನು. இயேசு இந்த உலகத்திலே ಯೇಸು ಈ ಲೋಕದಲ್ಲಿ மனுஷர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். ಮನುಷ್ಯರಿಗೆ ನಿತ್ಯ ಜೀವ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಬಂದನು. இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்தது ಯೇಸು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಹುಟ್ಟಿದ್ದು பாவங்களை நிவர்த்தி செய்ய, ಪಾಪಗಳನ್ನು ನಿವಾರಣೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ, கிருபாதர பலியாக வந்தார். ಕೃಪಾಧಾರ ಬಲಿಯಾಗಿ ಅರ್ಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದನು. வியாதிகளிலே இருக்கிறவர்களுக்கு, ವ್ಯಾಧಿ ಪೀಡಿತರಾಗಿರುವವರಿಗೆ, வேதனையிலே துக்கத்திலே இருந்து ವೇದನೆ இருக்கிறவர்களுக்கு ಸಂಕಟಗಳಲ್ಲಿ ಇರುವಂತವರಿಗೆ அவர்களை ಸ್ವಸ್ಥಪಡುத்த இயேசு இந்த ಅವರನ್ನು உலகத்துக்கு ಸ್ವಸ್ಥ வந்தார். ಮಾಡೋದಕ್ಕೆ, ವಾಸಿ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. இயேசு தன் ஜீவனை கொடுக்க இந்த ಯೇಸು உலகத்துக்கு ತನ್ನ வந்தார். ಪ್ರಾಣವನ್ನೇ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. மனுஷர்களுக்காக தன் ஜீவனை கொடுக்க வந்த ஒரே தெய்வம் இயேசு. ಮನುಷ್ಯರಿಗಾಗಿ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕೆ ಬಂದ ದೇವರು ಅಂದ್ರೆ ಒಬ್ಬನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. மாத்திரமல்ல, ಇದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, மனுஷர்களுக்குள்ளே சமாதானத்தை கொடுக்க இயேசு ಮನುಷ್ಯರಿಗೆ வந்தார். ಸಮಾಧಾನ ಶಾಂತಿಯನ್ನು ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದನು. சமாதானத்தை கொடுக்க வந்தார். ಸಮಾಧಾನ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಬಂದನು. அந்த இயேசுவை ಆ ಯೇಸು உங்கள் உள்ளத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಅದನ್ನು இயேசுவே,
ಹೇಳೋದಾದ್ರೆ, என் உள்ளத்திலே நீ வாரும் என்று நீங்கள் ಯೇಸುವೇ, சொல்லுவீர்களானால் ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿಗೆ ನೀನು ಬಾ ಅಂತ ನೀವು இந்த இயேசு ಕರೆಯುವುದಾದರೆ, உங்கள் உள்ளத்திலே வருவார். ಯೇಸು, ಈ ಯೇಸು ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಒಳಗೆ நீங்கள் ಬರುತ್ತಾನೆ. எதிர்பார்க்கிற காரியங்கள், ನೀವು ಎದುರು ನೋಡುವ ಕಾರ್ಯಗಳು, நீங்கள் எதிர்பார்க்கிற ನೀವು ஆசீர்வாதங்கள், ಬಯಸುವ ಆಶೀರ್ವಾದಗಳು, அதை எல்லாம் உங்களுக்கு அவர் கொடுக்க ಅವೆಲ್ಲವೂ வல்லவராய் ನಿಮಗೆ இருக்கிறார். ಕೊಡೋದಕ್ಕೆ ಆತನು வேதம் ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. சொல்லுகிறது அவராலே எல்லாம் கூடும். ಸಾಧ್ಯವಾಗ ಹೇಳುತ್ತದೆ, ಆತನಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. இயேசுவால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ಯೇಸುವಿನಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. ಆಮೆನ್. நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ನಮ್ಮನ್ನು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು இயேசு வாழ நம் இருதயத்தை திறந்து கொடுப்போமா? ಯೇಸು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಂದು ವಾಸಿಸುವುದಕ್ಕೆ ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಬಿಚ್ಚಿಕೊಡುವುದಾದರೆ உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கும். ನಿಮ್ಮ ಜೀವಿತವಾದದ್ದು ಅದು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் ನಿಮ್ಮ இருக்கும். ಭವಿಷ್ಯವಾದದ್ದು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುತ್ತದೆ. நல்ல ஆண்டவரே, ಪ್ರೀತಿಯ ಪರಲೋಕ ದೇವರೇ, நீர் பிறந்த அந்த நற்செய்தியை ನೀನು ಹುಟ್ಟಿದಂತಹ ಶುಭ ವರ್ತಮಾನವನ್ನು இன்றைக்கு நாங்கள் எடுத்து சொல்லி இருக்கிறோம். ಇಂದು ನಾವು ಅದನ್ನ ತೆಗೆದು ವಿವರಿಸಿ ಹೇಳಿದ್ದೇವೆ ಕರ್ತನೆ. நீர் எங்கள் உள்ளத்திலே பிறந்திருப்பதற்காய் ಹೌದು, ನಮ್ಮ ஸ்தோத்திரம். ಹೃದಯದಲ್ಲಿ ನೀನು ಬಂದು ಹುಟ್ಟಿದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. யாருடைய உள்ளத்திலே நீர் பிறக்காமல் இன்னும் இருக்கிறார்களோ ಯಾರ ಹೃದಯದಲ್ಲಿ ನೀನು ಇನ್ನೂ ಬಂದು ಹುಟ್ಟದೇ ಇದ್ದಾರೋ ಕರ್ತನೆ, அவர்கள் உள்ளத்திலே நீர் போய் பிறக்க வேண்டுமா? ಅವರವರ ಹೃದಯದಲ್ಲಿ ನೀನು ಹೋಗಿ ಹುಟ್ಟಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ. நீர் அப்படி செய்வதற்காய் ನೀನು ஸ்தோத்திரம். ಹಾಗೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நல்ல ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಪ್ರೀತಿಯ ಪರಲೋಕ ತಂದೆಯೇ. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். ஆமென். இப்பொழுதுமாக ಈಗಲೂ ಕೂಡ நாம் ஒவ்வொருத்தராக வந்து நாம் ஆண்டவருக்கு காணிக்கை ನಾವು செலுத்துவோம். ಒಬ್ಬರಾಗಿ ಬಂದು ದೇವರಿಗೆ ಎಂದು ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಅರ್ಪಿಸುವರಾಗಿರೋಣ. என்று சொன்னால் ಯಾಕೆ ಅಂದ್ರೆ வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ನಮ್ಮ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ, இயேசு பிறந்தவுடன் ಯೇಸು ಹುಟ್ಟಿದ ಕೂಡಲೇ இயேசுவை பார்க்க இயேசுவை- ஆவலாக 3 சாஸ்திரிகள் இயேசுவை தேடி போனார்கள். ಅಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನು ಕಾಣುವುದಕ್ಕಾಗಿ ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಮೂಡಣದಿಂದ ಜೋಯಿಷರು ಆತನನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. அந்த 3 சாஸ்திரிகளும் இயேசுவை காண தேடின பொழுது ಆ 3 ಶಾಸ್ತ್ರಿಗಳು ಆ ದೇವರನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹುಟ್ಟಿದಾನೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಬರುವಾಗ அவர்களுக்கு வழி காமிக்க ஒரு நட்சத்திரம் இருந்தது. ಅವರುಗಳಿಗೆ ಮಾರ್ಗ ತೋರಿಸುವುದಕ್ಕೆ, ಆತನಿರುವ ಸ್ಥಳವನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ಒಂದು ನಕ್ಷತ್ರವು அந்த ಸಹಾಯ ಮಾಡಿತು. நட்சத்திரத்தை பின்பற்றி அவர்கள் அந்த இடத்தை ಆ அடைந்தார்கள். ನಕ್ಷತ್ರವನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಿ ಆ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನ ಅವರು ತಲುಪಿದರು. இயேசு இருந்த வீட்டுக்குள் அந்த சாஸ்திரிகள் பிரவேசித்தவுடனே ಯೇಸು ಮಲಗಿದ್ದಂತ ಆ ಮನೆಯ ಒಳಗೆ ಹೋಗಿ ಶಾಸ್ತ್ರಿಗಳು ಪ್ರವೇಶಿಸುತ್ತಾರೆ. மத்தேயு 2:11 சொல்லுகிறது, ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 2:11 ಹೇಳ್ತದೆ, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து ಅವರುಗಳು ಆ ಮನೆಯೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಿ பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு ಆ ಮಗುವನ್ನ ತಾಯಿಯಾಗಿರುವ ಮರಿಯಳನ್ನ ಕಂಡು சாஷ்டாங்கமாய் விழுந்து ಸಾಷ್ಟಾಂಗವೆರಗಿ பணிந்து கொண்டு ಅವರ ಆತನ ಮುಂದೆ ಸಾಷ್ಟಾಂಗ தங்கள் ಬಿದ್ದು பொக்கிஷங்களை திறந்து ತಮ್ಮ ಬೊಕ್ಕಸಗಳನ್ನು ತೆರೆದು பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக ರಕ್ತ வைத்தார்கள். ಬೋಳ ಮುಂತಾದ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಆತನ ಮುಂದೆ ಇಟ್ಟರು. ஆமென், ಆಮೆನ್, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு நம்ம கிட்ட ಇಂದು ಕೂಡ ನಮ್ಮಲ್ಲಿ அதெல்லாம் இல்லாம இருக்கலாம். ಇವೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು. எது இருக்குதோ ಯಾವುದಿದೆಯೋ அதை நாம் இந்த நேரத்தில் காணிக்கையாய் கர்த்தருக்கு ಅದನ್ನು ದೇವರ ಮುಂದೆ ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಕರ್ತನಿಗೆ ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಅರ್ಪಿಸುವರಾಗಿರೋ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த சாஸ்திரிகள் ಈ ಶಾಸ್ತ್ರಿಗಳು பொக்கிஷங்களை திறந்தார்கள் என்று ಈ சொல்லப்பட்டிருக்கிறது. ಜೋಯಿಷರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅಂದ್ರೆ ಬೊಕ್ಕಸಗಳನ್ನ ತೆರೆದರು. இன்னைக்கு நாம் அதை செய்து ಇಂದು ನಾವು ಅದನ್ನ ಮಾಡಿ கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க ನಮ್ಮ போகிறோம். ಗಂಟುಗಳನ್ನ ಬಿಚ್ಚಿ ஒரு ಕಾಣಿಕೆಗಳನ್ನ பாடலை பாடும் பொழுது ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ நாம் காணிக்கை ஆண்டவருக்கு ನಾವು செலுத்துவோம். ಕಾಣಿಕೆಗಳನ್ನ ದೇವರಿಗೆ ಅರ್ಪಿಸುವರಾಗಿರೋಣ. முதலாவது சகோதரிமார்கள் காணிக்கை செலுத்துவோம். ಮೊದಲದಾಗಿ ಸಹೋದರಿಗಳು ಒಬ್ಬೊಬ್ಬರಾಗಿ ಬಂದು ಕಾಣಿಕೆ ಅರ್ಪಿಸುವ, பிறகு சகோதரர்கள் காணிக்கை ನಂತರ ಸಹೋದರರು. ಕ್ರಿಸ್ಮಸ್ 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 ನಮ್ಮ ಹೃದಯದಿ ಹರುಷವೇ. ಕ್ರಿಸ್ಮಸ್ 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 ನಮ್ಮ ಮನದಲ್ಲಿ ಸಂತೋಷವೇ. ಕ್ರಿಸ್ತನು ಜನಿಸಿದ ರಕ್ಷಕನಾಗಿ, ಕ್ರಿಸ್ತನು ಜನಿಸಿದ ರಕ್ಷಕನಾಗಿ. ಹೇ ಹೋ 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 ದೇವದೂತರು ತನ್ನ ತಂದರು, ಭಯಪಡಬೇಡ, ಸರ್ವ ಜನರಿಗೆ ಸಂತೋಷ ಕೊಡುವ ಶುಭ ಸಮಾಚಾರ. ದಾವೀದನ ಊರಲ್ಲಿ ರಕ್ಷಕ ಜನಿಸಿದನು, ನಮ್ಮ ಪಾಪ ಶಾಪವೆಲ್ಲ ಯೇಸು ನೀಗಿದನು.
பார்த்ததா